பிரகாசம் தெரு 6,11,000 சென்னை பெரம்பூர் திருவிக்கா நகர் பிரகாசம் தெரு. கிரகம் கிரகம் என்றால் பூமியில் ஒரு கிரகம். பூமி சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்துமே கிரகங்கள் தான். செவ்வாய் கிரகம், புதன் கிரகம், வியாழன் கிரகம், வெள்ளி கிரகம் என்று ஒரு 8 கிரகங்கள் இருக்கிறது. இந்த பூமிக்கு எப்படி பெயர் வந்தது என்றால், அது ஒரு கிரகம் என்பதால் இந்த பூமிக்கு ஒரு துணை கிரகமும் இருக்கிறது. அதுதான் சந்திரன். நாமெல்லாம் கிரகஸ்தன். இந்த கிரகம் என்பதே தமிழிலும் சொல்லலாம், சமஸ்கிருதத்திலும் சொல்லலாம். கிரகஸ்தன் கிரகஸ்தன் என்பது பூமியில் வாழக்கூடிய எல்லோருமே கிரகஸ்தன் தான். புதியதாக யாராவது வீடு வாங்கி அதில் உள்ளே செய்யும் பொழுது அதற்கு ஒரு பெயர் சொல்வார்கள், கிரக பிரவேசம் என்பார்கள். புது மனை புகுவிழா என்பார்கள். புது மனை, அதில் உள்ளே செல்வது தான் புதுமனை புகுவிழா தமிழ். அது இப்படியும் ஒரு பெயர் சொல்வார்கள், கிரக பிரவேசம். நான் சொன்ன மாதிரி பூமி ஒரு கிரகம், அதில்தான் நாம் எல்லாம் வாழ்கின்றோம். அப்படி நாளைக்கு எனது மகன் ஒரு புதியதாக ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தில் ஒரு வசிக்கக்கூடிய ஒரு இடத்தை அவன் வாங்கி இருக்கிறான். அந்த ஃப்ளாட் என்று சொல்லக்கூடிய அடுக்குமாடியில் இருக்கக்கூடிய ஒரு மாடி, 3ஆம் தளம். அதில் நாளைக்குத்தான் அந்த கிரகப்பிரவேசம். அதனால் நாங்கள் எல்லோரும் அங்கே போகிறோம். சொந்தக்காரர்கள், தெரிந்தவர்கள், நண்பர்கள் என்று பலர் வருகின்றனர். அதனால்தான் எப்படி இந்த கிரகம் வந்தது, கிரக பிரவேசம் வந்தது, கிரகஸ்தன் என்ற பெயர் வந்தது என்றெல்லாம் சற்று கொஞ்சம் ஆராய்ந்து அதை பற்றி எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கிரகம் எப்படி வந்தது, கிரகஸ்தன் எப்படி ஆனது, கிரக பிரவேசம் எப்படி வந்தது என்றெல்லாம் எனக்கு எதையெல்லாம் தெரிந்துகின்றோனோ அதை வைத்துத்தான் இந்த காணொளியையே நான் செய்கிறேன். கிரக பிரவேசம், கிரகஸ்தன், இது ஒரு பழைய சொல்லாடல் தான். சமஸ்கிருதத்தில் இருந்து இப்பொழுது நமக்கு இருக்கிறது. அதனால்தான் புதுமனை புகுவிழா என்று தமிழில் சொல்ல வந்துவிட்டோம். எல்லாவற்றையுமே தமிழாக சொல்ல வேண்டும், பேச வேண்டும், எழுத வேண்டும் என்ற கருத்தில் இந்த புதுமனை புகுவிழா எப்படி கிரகப்பிரவேசமானது என்பதை எல்லோருக்கும் தெரிவிப்பதற்காகத்தான் இந்த பதிவே. இந்த இடம் திருவிக்கா நகர், இது பல்லவன் சாலை. இந்த சாலையில் இருந்து தான் நான் பேசுகிறேன். இது தகவலுக்காகத்தான், இதில் வேறு எந்த முக்கியத்துவமும் இல்லை.